எல்லாருக்கும் வணக்கம். பாஸ்கி டெக் சேனல். நான் பாஸ்கர். நம்ம சேனலில் டிஜிட்டல் பெயிண்டிங்கை பற்றியும் ஃபோட்டோஷாப் டுட்டோரியல் பற்றியும் நிறைய விஷயங்களை போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காமல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோலாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இன்றைக்கான டுட்டோரியல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு பென் டூல் இல்லாமல் ஒரு ஃபோட்டோவை எப்படி கட் பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஸ்மார்ட்டாக இருக்கும், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம 2 லேயர் போட்டு நம்ம வந்து ஹேர் தனி லேயர், நம்ம சப்ஜெக்ட் தனி லேயர் வச்சுக்கிறதுக்கு பதிலாக இந்த மெத்தடில் சிங்கிள் லேயராகவே நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ ஈஸியாக வந்து நம்ம வந்து ஹேரை வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கு பண்ண வேண்டிய மொதல் விஷயம், இந்த குயிக் ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூலை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2020 சாஃப்ட்வேரில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை எடுத்துகிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள்னு ஒன்று இருக்கும், லேசோன்னு ஒன்று இருக்கும். லேசர் டூலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரெக்டாங்கிளையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இமேஜ் இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து ட்ராக் பண்ணிக்கணும். ஸோ பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி செலக்ட் ஆகிரும். இது வந்து ஒரு 80% வந்து கரெக்டாக வந்து இதோட வேலையை செஞ்சிடும். மீதி வந்து ஒரு 20% வேலையை நம்ம வந்து பார்த்துடணும். இப்போ வந்து இந்த குயிக் மார்க்ஸ் செலெக்ஷன் டூலை ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து செலக்ட் ஆகிரும். இதை வந்து இன்வெஸ்ட் பண்ணி செலக்ட் பண்ணணும். Ctrl+Shift+I இன்வெஸ்ட் பண்ணி செலக்ட் பண்ணும்போது பர்டிகுலர் சப்ஜெக்ட் மட்டும் நம்ம செலக்ட் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த விட்டு போன இடத்தெல்லாம் லைட்டாக நம்ம வந்து ப்ரெஷ் பண்ணிடணும். ஸோ ப்ரெஷ் டூலை அப்படியே நீங்கள் எடுத்துக்கோங்க. இதே குயிக் மார்க் செலெக்ஷனோடையே இருக்கும். ஸோ அந்த ரெட்டு வந்து நீங்கள் அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்தெந்த இடம்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு பேச்சஸாக இருக்கோ அதெல்லாம் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த அளவுக்கு நம்ம பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் கியூவை ப்ரெஸ் பண்ணால் நமக்கு செலக்ட் ஆகும். இப்போ Ctrl+Shift+I கொடுத்துட்டு ஸோ இந்த லேயர் மாஸ்க்கை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு அந்த கட்டிங் வந்து நமக்கு நீட்டாகவே கிடைச்சிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா செலக்ட்குள்ளே போயிட்டு செலக்ட் அண்ட் மாஸ்க்கு கொடுத்துடணும். கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து வேறு மார்ச்சிங் ஆர்ட்ஸோ இல்லை ஓவர்லியோ அண்ட் பிளாக்கோ அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம வைக்க வேண்டிய செட்டிங் வந்து ஆனியன் ஸ்கின் அந்த மாதிரி வச்சுட்டு, ஸோ இங்கே டிரான்ஸ்பரன்சி லெவல் வந்து 100ல் வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த 2வது ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு ஓரளவுக்கு சின்னதாக வச்சுட்டு இப்போ இது மேலேயே நம்ம வந்து ப்ரஷ் பண்ணும்போது அந்த ஹேரோட பேக்ட்ராப்பில் இருக்கிற அந்த கலர்லாம் ரிமூவ் ஆயிரும். ஸோ ப்ரஷ்ஷை வந்து நமக்கு ஒரு நார்மலான சைஸில் வச்சுக்கணும், ரொம்ப பெருசாகவும் வைக்கக்கூடாது. இப்போ இந்த பிசுறு ஹேர்லாம் நமக்கு வந்து நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த அளவுக்கு பண்ணாவே நமக்கு போதும். ஓரளவுக்கு வந்து கட் பண்ணது நமக்கு இது பண்ணிக்கலாம். இப்போ ஸ்மார்ட் ரெடியூஸை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்மார்ட் ரெடியூஸ் வந்து லைட்டாக அந்த கட்டிங்கோட பிசுரெலாம் ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ இப்போ ஷிஃப்ட் எட்ஜஸ் வந்து நம்ம ஒரு 5 வச்சுக்கலாம். 5 வச்சுட்டு நான் இப்போ ஓகே கொடுத்துட்றேன். எனக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேர்லாம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இந்த அளவுக்கு இருந்தாவே போதும்.
ஸோ இந்தளவுக்கு நம்ம லைட்டாக வந்து ஹேர் இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த லேயரோட மாஸ்க் வந்து நம்ம அப்ளை லேயர் மாஸ்க் கொடுத்துடணும். ஸோ இப்போ இது வந்து ஒரு சிங்கிள் லேயர், அந்த ஹேரோட சேர்த்து நமக்கு ஒரு சிங்கிளாக ஒரு லேயர் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு பேக் ட்ராப்பில் வைக்கும்போதோ நீங்கள் வந்து நார்மலாக பென் டூவில் கட் பண்ணி தனியாக இன்னொரு லேயர் ஹேரை மட்டும் செலக்ட் பண்ணி அதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பிளெண்டிங்கில் வந்து பேக் ட்ராப்பில் வந்து பிளெண்டிங்கில் வந்து சில ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஆனால் இந்த சிங்கிள் லேயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ நல்லா யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சேனலை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.